ஆண்டவர் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமைய இன்றைக்கு ஆண்டவரே உடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு நீ சொல்லுகின்ற ஆலோசனைகளை ஆண்டவரை நாங்கள் கேட்டு இந்த மாதம் முழுவதுமாக அந்த ஆலோசனைகளில் நாங்கள் நினைத்திருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, தொடர்ந்து உடைய கிருபை இறக்கம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்பான திருச்சபை மக்களே, கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய இரக்கத்தினாலும் இன்றைக்கு 6 மாதங்களை நாம் கடந்து 7வது மாதத்திற்குள்ளாக கடவுள் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். 6 மாதம் நாம் ஒரு இக்கட்டான நிலையிலே தான் இருந்தோம். 6 மாதம் நாம் பயத்தோடு தான் 6 மாதங்களை கழித்திருக்கிறோம். இந்த 6 மாதங்களிலே நாம் சுதந்திரமாக எங்கு நடமாட முடியும். அப்படி நாம் நடமாடினாலும் கூட கஷ்டத்தோடு கூட தான், பயத்தோடு கூட தான், என்னாகுமோ ஏதாகுமோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட தான் நாம் இந்த 6 மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடவுளுடைய கிருபையினால மீண்டுமாக கடவுள் நமக்கு ஒரு மாதத்தை கடவுள் நமக்கு தந்து இன்றைக்கு இந்த மாதத்தையும் பார்க்கும்படி கடவுள் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த இக்கட்டான இந்த கஷ்டமான சூழ்நிலையில நாம் கண்டிப்பாக இறைவனோடு கூட நாம் இடைவிடாமல் பேச வேண்டும். இந்த கடினமான இந்த காலத்திலே, இந்த கஷ்டமான இந்த காலத்திலே நாம் இடைவிடாமல் தேவனோடு கூட உறவாட வேண்டும். நாம் தேவனோடு கூட நாம் இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ணுகிற போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பயங்கள், நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள், நமக்கு இருக்கின்ற சோர்வுகள் எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு நாம் வெளியே எழுந்து வந்தோம்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிம்மதியை கண்டிப்பாக கடவுள் நம்முடைய இதயத்திலே கடவுள் கொடுப்பார். அதுதான் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே கடவுள் நமக்கு இந்த மாதமெல்லாம் நம்ம ஞாபகமாய் வைத்துக் கொள்வதற்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில எதுவும் அணுகாது. நாம் இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது, இடைவிடாமல் தேவனை நோக்கி நாம் பார்க்கின்ற போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த ஒரு குறையும் கடவுள் வைக்கவே மாட்டார். நம்மை நிறைவான ஆசீர்வாதத்தினாலே கடவுள் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒரு ஊரிலே ஒரு தாயானவள் 3 பெண் பிள்ளைகளையும் ஒரு ஆண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தார். கணவன் மரித்து போனார். சின்ன சின்ன பிள்ளைகள், அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கணவன் இல்லாத அந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப உழைச்சி அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்து வந்தார். திடீரென்று மழை 1 வாரமாக பெய்ததுனால அந்த அம்மாவால வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போக முடியாத அந்த சூழ்நிலையில அந்த அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. சாப்பாடு செய்வதற்கு அரிசியும் பருப்பு எல்லாம் காலியாகிவிட்டது. அன்றாடம் போய் சம்பாதித்து வந்தால்தான் அந்த அம்மா என்ன செய்ய முடியும், அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து போட முடியும். இது 4 நாட்களாக தொடர்ந்து வேலைக்கு போகாது இருந்ததுனால அந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல. ஆனா அந்த தாய்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னு சொன்னா, ஓயாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கும். அந்த 4 பிள்ளைகளை தன்னுடைய வீட்டில் வைத்துக் கொண்டு சுற்றி உட்கார வச்சுட்டு அந்த அம்மா முட்டி போட்டு நல்லா ஜெபம் பண்ணுவாங்களாம், நல்லா பாட்டு பாடுவாங்களாம்.
நல்ல பிள்ளைகளை வைத்துக் கொண்டு வேதத்தை நன்றாக வாசிப்பார்களாம். அப்போ அந்த தாய் என்ன செய்தால், நன்றாக வேதத்தை வாசிக்கக்கூடிய தாய், நன்றாக பாடலை பாடக்கூடிய தாய், நன்றாக ஜெபம் பண்ணுகிற தாய். எப்பொழுது பார்த்தாலும் அந்த வீட்டுல ஜெபம் பண்ணுகிற சத்தம், பாடுகிற சத்தம், எப்பொழுது பார்த்தாலும் அந்த வீட்டுல வேதத்தை வாசிக்கிற சத்தமே இருந்தது. பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன இவ்வளவு பெரிய பக்தி, என்ன இவ்வளவு பெரிய விசுவாசம், எல்லாரும் கேலி பண்ணுகிற அளவுக்கு அந்த அம்மாக்கு வேற வழி இல்லை. யாராவது சொந்தக்காரர் கூட அந்த வீட்டுக்கு வரது கிடையாது. ஏன்னு கேட்டா 4 புள்ளை பெற்று வச்சிருக்கிறான், நம்மளை தொந்தரவு பண்ணுவான்னு சொல்லிட்டு யாரும் அவங்க கிட்ட போறதும் கிடையாது. இந்த தாயானவர்களே நல்ல உழைத்தத பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டா இப்ப சாப்பாடு போட முடியும். என்ன செய்த, பக்கத்திலே ஒரு கடை இருந்தது, ஒரு மளிகை கடை இருந்தது. அந்த தாயானவர் போய் அந்த கடைக்காரர் இடத்துல, ஐயா வேலைக்கு போக முடியல, எனக்கு அரிசி பருப்பு என் பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு பிரெட் எல்லாம் வேணும், நான் வேலைக்கு போய் இந்த கடத்தையெல்லாம் நான் அடைச்சிடுறேன், எனக்கு கொஞ்சம் இந்த சாமான்கள் அரிசி பருப்பு எந்த சாமான்களை கொடுங்க என்று சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க அந்த அம்மா. உடனே இந்த கடைக்காரர் என்ன சொன்னா, என்னம்மா உங்க வீட்டுல நான் உங்க கடை தந்துட்டு பார்த்தா ஓயாம ஜபம் பண்றேன், ஓயாம வேதத்தை வாசிக்கிறேன், ஓயாம ஆண்டவரை நோக்கி பாட்டு பாடுகிற ஒரே சத்தங்கள் கேட்குது. அந்த ஆண்டவர் உனக்கு தரலையா? அந்த ஆண்டவர் உன்னை பட்டிய போட்டாரா? அந்த ஆண்டவர் உனக்கு சோறு போடலையா? உன் பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுடைய பசி அந்த நீ ஜபம் பண்ணி அந்த கடவுளுக்கு தெரியாதா என்ற கேள்வி எல்லாம் அந்த தாயை கேட்டு எல்லாம் கோபான்னு அனுப்பிட்டான். திருப்பி அந்த அம்மாவை கூப்பிட்டு, நீ என்னென்னமோ ஜபம் பண்றிய, அதெல்லாம் என்ன பண்ணு, போய் ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வா, நான் தராசில் எடை போட்டு அந்த பேப்பருக்கு என்ன நிக்குதோ அதை கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, நேரம் வீட்டுக்கு போயிட்டு அழுதுனே, வீட்டுக்கு பசங்க 3-4 பசங்க பட்டியா இருக்கு, அழுதுனே இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேப்பரை எடுத்து அந்த அம்மா ஒரே 4 வரி தான் அந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க. அந்த பேப்பர்ல ஜபத்தை எழுதியிருக்கிறாங்க. கண்ணீரோடு கூட அழுதுன்னு நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த பசியை பார்த்து, தன்னுடைய நிலையை பார்த்து, ஒரு வேலை என் கணவன் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, என் கணவன் இருந்திருந்தா என் பிள்ளைகள் பசியோடு கூட இருந்திருப்பார்களா, நான் போய் அந்த மளிகை கடைக்காரர்களை போய் நான் போய் கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதா என்றெல்லாம் சொல்லி கடவுளை ஜபம் பண்ணி கண்ணீரோடு கூட அந்த பேப்பர்ல ஜபத்தை அந்த பிள்ளை அந்த அம்மா எழுதுறாங்க. தண்ணி கொட்டுது எழுதுனேங்கிறாங்க அந்த அம்மா. ஒரு 4 வரி எழுதிட்டு போய் கடைக்காரன் கேட்ட, ஐயா நீங்க கேட்டீங்களே ஜபத்தை ஒரு பேப்பர்ல எழுதிடுவான்னு சொன்னீங்களே, இதான் ஐயா அந்த பேப்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் அதை என்ன பண்ணிக்கிறான், ரொம்ப கேலி அந்த பேப்பரை வாங்கிட்டு, இந்த ஜபமா, இந்த 4 லைன் தான் ஜபமா என்று கேலிய வாங்கிட்டு அந்த தராசுல வச்சு என்ன பண்ணிக்கிறோம், இந்த பக்கம் தராசு பட்டுக்கு பதில் இந்த பேப்பரை வச்சுக்கிறான். இந்த பேப்பரை வச்சுட்டு இந்த பக்கம் அந்த அம்மா என்னென்ன கேட்டாங்களோ அதை என்ன பண்ற ஒன்னொன்னா வைக்கிறான். அரிசி வைக்கிறான், பருப்பு வைக்கிறான், எண்ணெய் வைக்கிறான், அந்த மளிகை சாமானுங்க, அந்த பிரெட் எல்லாத்தையும் வைக்கிறான். அந்த வைக்கிறான். அப்ப கூட அது என்ன பண்ணாது, இந்த பக்கம் சாயவே இல்லை, இந்த பக்கம் சாயவே இல்லை. அந்த அம்மா என்னென்ன கேட்டாங்களோ அந்த கடைக்காரங்கிட்ட போய், எனக்கு இதெல்லாம் கொடியா, நான் வேலை செய்த பிறகு நான் இதெல்லாம் கடனை அடைச்சிடுறேன், கொஞ்சம் உதவி செய்யுங்கயா என்று சொல்லிட்டு கேட்டாங்க அந்த அம்மா. அவன் அந்த அம்மாவை கேலியா பேசுறான், அவமானப்படுத்தினான். அப்ப அந்த அம்மா போய் கண்ணீரோடு கூட அந்த 4 வரி பேப்பர்ல ஜபத்தை எழுதி கண்ணீரோடு கூட அவங்ககிட்ட போய் கொடுத்தாங்க. அந்த தராசில் வச்சு அந்த அம்மா என்னென்ன கேட்டாங்களோ அது அதுல வைக்கிற வரைக்கும் அந்த முள்ளு இப்படி நகரவே இல்லை, அந்த முள்ளு இப்படி நகரவே இல்லை. அந்த அம்மா கேட்டதெல்லாம் அதுல வச்சுட்டு பிறகு அந்த முள்ளு இப்படி சாய்க்குங்க, அந்த முள்ளு இப்படி சாயும். அந்த கடைக்காரனுக்கு ஆச்சரியமாய் போச்சுட்டாங்க. என்னையா ஒரு துண்டு பேப்பர், ஒரு துண்டு பேப்பர், ஒரு துண்டு பேப்பர் இவ்வளவு பெரிய சாமானத்தை தாங்குதுன்னா, இவ்வளவு பெரிய மளிகை பொருட்களை, அரிசியை, இவ்வளவு பொருட்களை தாங்குதுன்னு சொன்னா, இந்த பேப்பர்ல இருக்கிற வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை உணர ஆரம்பித்தார். இந்த பேப்பர்ல இருக்கிற வார்த்தை வெறும் மைதானா,
இந்த பேப்பர் இருக்கிற வார்த்தை வெறும் சொல்லுதானா? அப்ப இந்த பேப்பரில் இருக்கிற அதனுடைய பலம் எவ்வளோ, வல்லமை எவ்வளோ என்பது அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் அந்த அம்மாவை நோக்கி பார்த்து, அம்மா நீ ஆராதிக்கிற கடவுள் எவ்வளவு அற்புதமான கடவுள் தெரியுமாமா? ஒரு இந்து ஆசாமியாக, அந்த மளிகை கடைக்கார இந்து ஆசாமி, அவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே என்ன செய்தான் தெரியுமா? நான் இதுவரைக்கும் நான் உலகத்துல எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், எங்கேயோ நான் பார்த்திருக்கிறேன். ஏன் கடையில் நடந்த அற்புதம், ஏன் கடையில் நடந்த இந்த அதிசயம் நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இன்றைக்கு என் வாழ்க்கையில் நடந்திருக்க வெறும் பேப்பர் இவ்வளவு பெரிய பொருட்களை தாங்குதுன்னு சொன்னாக்கா, இந்த வார்த்தையிலே எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிறவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் என்று சொல்லி உடனடியாக அவன் வீட்டுல அவன் கடையில் வச்சிருக்கிற போட்டோவை தூக்கி விசிலடிச்சுட்டு இந்த பேப்பரை மாட்டினான். அவன் கடையில் இந்த பேப்பரை மாட்டிருக்கான். ஜபத்தோடு கூட எழுதின வார்த்தை, கண்ணீரோடு கூட எழுதின வார்த்தை, வேதனையோடு கூட எழுதின வார்த்தை, ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு கூட எழுதின வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாது. தேவனுடைய சமூகத்திலே யாரெல்லாம் கண்ணீரோடு கூட, தேவனுடைய சமூகத்திலே யாரெல்லாம் வேதனையோடு கூட, தேவனுடைய சமூகத்திலே யாரெல்லாம் நம்பிக்கையோடு கூட இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார்களோ, அந்த பிள்ளையுடைய ஜெபம் ஒரு நாளும் தோல்வியாய் மாறி போகாது. ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் பட்டினியாக இருக்கலாம், ஒரு நாள் 2 நாள், ஒரு நாள் 1 மாதம் 6 மாதம் 1 வருஷம் நீ அந்த ஜெபத்தினாலே உனக்கு பதில் கிடைக்கலன்னு நீ வெட்கப்பட்டு போகலாம். ஆனால் ஒரு நாள் கடவுள் ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஒரு நாள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த ஜூலை மாதத்தினுடைய இந்த இக்கட்டான நிலையில இன்னைக்கு நம்ம வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வீட்டுல உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நீங்கள் ஜெபித்தால் போதும். நீங்கள் ஜெபித்தால் போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தூண் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, நாம் ஒரே ஒண்ணு, நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் ஜெபத்துல முட்டி போட்டு நாம் இறைவனோடு கூட பேசுகிற போது அங்கே நடக்குது பாருங்க அற்புதம், அங்கே நடக்குது பாருங்க அதிசயம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணி பாருங்க, கஷ்டத்தோடு கூட ஜெபம் பண்ணி இறைவனுடைய சமூகத்திலே அவருக்கு நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த ஜூலை மாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கடவுள் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். கடவுள் ஜூலை மாதத்திலே கடவுள் எவ்வளவு பெரிய அதிசயமான காரியத்தை நம்முடைய வீட்டிலே நம்மிலே கடவுள் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்மால என்ன பண்ண முடியுமா? ஜெபிக்க முடியல. நம்மால இடைவிடாம தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் உட்கார முடியல. நம்முடைய பாரங்களை மனிதனிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறோமே தவிர, நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய மனிதர்களிடத்தில் நாம் சொல்லுகிறோமே தவிர, நாம் இறைவனிடத்திலே நாம் சொல்லுவது கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சொல்லுவது கிடையாது. வெறும் பேப்பர் எப்படி தாங்குது பாத்தீங்களே, இல்லையா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வெறும் பேப்பர் இது தாங்கியது போல நம்முடைய வாழ்க்கை நம்ம முழுங்கால் படித்து தேவனை நோக்கி இந்த மாதமெல்லாம் ஜெபித்து பாருங்க. இந்த மாதம் ஜூலை மாதம் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் அவருக்கு இந்த டைம், இந்த நாள், இந்த டைம் ஒரு 4 மணி, ஒரு 5 மணி நீங்கள் டைம் ஒதுக்கி தேவனுடைய சமூகத்துல நீங்கள் முழுங்கால் படித்து நீங்கள் ஜெபித்து பாருங்க. இந்த மாசம் முடிகிற அளவுல உங்கள் வாழ்க்கையில கடவுள் எப்பேற்பட்ட ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை பாருங்க. கண்டிப்பாகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அப்படிதான் வேதத்திலே பார்க்கும் போது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்திலே பார்க்கிற போது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயின் முகம் பிரகாசிக்கிறதை கண்டார்கள். இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியிலே பார்க்கின்ற போது மோசே என்ன செய்கின்றார்? இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே ஒரு தனி அறையிலே போய் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக வேண்டும், இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்கு போக வேண்டும், இஸ்ரவேல் மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும். என்ன செய்வது என்று ஆண்டவரிடத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கடவுளிடத்தில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி இந்த மோசே என்ன செய்தார்? அவர் போய் ஒரு தனியான ஒரு இடத்துல அவர் முகப்புறம் விழுந்து அவர் அந்த மோசே ஜெபம் பண்ணி இருக்கிறார்.
அவர் ஜெபம் பண்ணி வெளியே வந்த உடனே இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே எல்லாம் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ மோசேவை எல்லாரும் பார்க்கிறாங்க. மோசேவை எல்லாரும் பார்த்த உடனே அவருடைய முகம் எப்படி இருந்தா தெரியுமா? அது நீங்க வாசிக்கிற வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மோசேயின் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். பாருங்க, தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஜெபம் பண்ணுகிற போது, தேவனுடைய சமூகத்திலே நாம் இறைவனோடு கூட பேசுகிற போது முதலாவது என்ன மாறுகிறது என்று சொன்னா, நம்முடைய முகம் மாறுகிறது. நம்முடைய முகம் பிரகாசிக்கப்படுகிறது. நம்முடைய முகம் முகமலர்ந்து காணப்படுகிறது. நம்முடைய முகம் சூரியனை போல வெளிச்சமாகிறது. ஏன் சொன்னா, நாம் அந்த ஒளி உள்ள ஆழ்விடத்துல போய் நாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது நம்முடைய முகத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் மாற்றுகிறார். நம்முடைய முகத்தில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் மாற்றுகிறார். நம்முடைய முகத்தில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் கடவுள் மாற்றி ஒரு பிரகாசத்தை கடவுள் அந்த மோசேக்கு என்ன செய்த தெரியுமா? அவன் வெளியே ஜெபம் பண்ணிட்டு அவன் வெளியே நிற்கிற போது மக்கள் பயந்து போறாங்க. நம்ம உள்ள போகும்போது பார்த்த முகத்துக்கும் அவன் முழங்கால் படித்து செபித்து வெளியே வந்த முகத்துக்கு பார்த்தோம்னா பெரிய வித்தியாசம். அவருடைய முகம் எப்படி தெரியுமா? அப்படியே பிரகாசமா, அப்படியே கடவுள் அந்த ஒளி அந்த முகத்துல அப்படியே தெரியுதா பாருங்க. அப்ப ஜெபம் பண்ணுகிறது ஏதோ சும்மா கிடையாது. நம்ம பார்த்தோம்னா சொல்லுவாங்க, என்னடா இவன் முகம் இவ்வளோ கோபமாக்குது, இந்த முகத்து மேல கடுகு போட்டாங்கன்னா நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, என்னடா இந்த முகம் என்ன ஆசை போயிடுச்சு, இந்த முகத்தை போயிடுச்சுங்கிறதுக்கு என்னத்தை விட்டுட்டீங்க? ஒரு சாந்தம் வரணும் இல்லையா? அந்த முகத்துல ஒரு அன்பு வரணும் இல்லையா? அந்த முகத்துல ஒரு பொறுமை வரணும் இல்லையா? அந்த முகத்துல ஒரு சிரிப்பு வரணும் இல்லையா? ஏன் இந்த சாந்தமும் இந்த அன்பும் இது எங்கிருந்து வரும் என்று சொன்னால், நீ இறைவனுடைய சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணுகிற போது அந்த ஆண்டவர் உன் முகத்தை கடவுள் மாற்றுகிறார். உன் முகத்தை பிரகாசம் அடைய செய்கிறார். உன் முகம் எப்போ பளிச்சுன்னு கேட்பேன். உன் முகம் எப்படி பார்த்த உடனே மற்றவர்கள் பார்க்கிற போது கூட ஒரு நம்பிக்கை பிறக்கும். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் முழுவதை படித்து நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். மோசேயின் முகம் அப்படித்தான் வெளியே நிற்கிறார். அங்க இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் அப்படியே பயந்து போனாங்க. என்ன இவனுடைய முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கிறது, இவனுடைய முகம் ஆண்டவரை பார்க்கிறது மாதிரி இருக்கிறது என்று சொல்லி மக்கள் ஆச்சரியமடைந்தார்கள் என்று பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பான பிள்ளைகளே, நம்முடைய முகத்திலே ஒரு சாந்தம் நமக்கு வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய முகத்திலே ஒரு அமைதி வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய முகத்திலே ஒரு சந்தோஷம் வரணும்னு சொன்னாங்க. அது எங்க வராதுங்க, உலகத்தில் எங்க வராது. எங்க வரும்னு சொன்னாங்க? தேவனுடைய சமூகம் மாத்திரமே. தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அந்த சமூகத்துக்கு நேராக நீ முட்டி போட்டு முடங்கால் போட்டு ஜெபிக்கிற போது கண்டிப்பாக ஐயா இந்த பிரச்சனையான இந்த முகம், கஷ்டமான இந்த முகம், பலவீனமான இந்த முகம், ஒரு துயரமான இந்த முகம் எப்ப மாறுன்னு சொன்னாங்க? தேவனுடைய சமூகத்தில் நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணா உன் முகத்தை மாற்றுகிறார், உன் வேதனையை மாற்றுகிறார், உன் கஷ்டத்தை மாற்றுகிறார், உன் கண்ணனை கடவுள் மாற்றுகிறார், உன் ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுக்கிறார். இதுதான் ஜெபத்துக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னக்கா, என்ன பண்ண அவருடைய சமூகத்துக்கு நேராக நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, அதோடு பண்ணி பாருங்க. சொல்லுவாங்க, இந்த முகத்துல ஒரு அமைதி தெரிகிறது. அப்பதான் உங்கள்கிட்ட சில கஷ்டங்களை சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் முகத்தை ஒரு வச்சிருந்தாங்க, உன்னை பார்த்து ஒதுக்கிதான் போவான், உன்னை பார்த்து ஒதுக்கிதான் போவான். அந்த ஆண்டவருடைய கருணை நம்மிடம் சொல்லிக்க வேண்டும். அந்த ஆண்டுடைய முகத்தில் இருக்கிற அந்த பாசம், அந்த நேசம், அந்த ஒரு அன்பு, அந்த முகத்தை பார்த்தா தான் நமக்கு வரும். நம்ம எந்த முகத்தை பார்த்துட்டு போறோம்? ஒரு கோபமான முகத்தை பார்த்தா அதே தான் நமக்கு வரும். ஆனா ஆண்டுடைய முகத்தை அதை சொன்னாரு, நீ ஆண்டுடைய சமூகத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு நீ வெளியே வா பாருங்க, அதுல கிடைக்கிறது பாருங்க, ஒரு பெரிய ஒரு அவதி நமக்கு கிடைக்கிறதுக்கு. என் அன்பான திருச்சபை மக்களே, இந்த ஜூலை மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம். நான் உன்னை மாற்றுகிறேன், உன் முகத்தை மாற்றுகிறேன், உன் கஷ்டத்தை மாற்றப் போகிறேன், உன் கண்ணீரை மாற்றப் போகிறேன், உன் வியாதியை மாற்றப் போகிறேன், உன் துயரத்தை நான் மாற்றப் போகிறேன். என்னிடத்திலே வா என்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, என்னுடைய சமூகத்திலே இடைவிடாமல் ஜெபப்பட்டு இந்த கொரோனா காலத்திலே இது வந்த பிறகு
யார் எப்படி போறாங்களோ எப்போ போறாங்களோ எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு யாருக்கும் உலகத்தில் நிச்சயம் கிடையாது. யாருக்கும் உலகத்தில் நிச்சயம் கிடையாது. இந்த மாதத்துல முழுச கழிப்புமா என்று நமக்கே தெரியாது. பொழுது வச்சா உயிரோடு இருக்கிறவங்க தான். பொழுது வச்சா பார்த்து கண்ணுக்காக பார்க்குமா ஏதோ இருக்கிறதான ஒரு மன நிம்மதி. அவள் இப்படிதான் உலகம் போயிருக்குது. நிரந்தரம் கிடையாது. அதான் ஒன்றை மட்டும் செய்யணும், ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம். அதன் அப்போஸ்தலன் பவுல் அந்த தெசலோனிக்க திருச்சபைக்கு எடுத்து சொல்றாங்க, நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, நீங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, ஜெபம் மட்டும் மட்டும் போதும். அந்த தாய் 4 பிள்ளைகளை வைத்திருந்தார். அந்த 4 பிள்ளைகளுக்கு சோறு போட்டது இருக்கு. அந்த 4 பிள்ளைகளை வச்சு கடவுள் அந்த அம்மாவுக்கு சோறு போட்டது யாரு? ஒரு சின்ன பேப்பருங்க. அந்த சின்ன பேப்பர்ல இயேசப்பா அவருடைய ஜெபம் இருந்துச்சுங்க. அந்த சின்ன பேப்பர்ல இந்த சின்ன பேப்பர் இவ்வளவு வேலை செய்யுதுன்னா கடவுளே நம்ம கண்டு கொடுத்து எவ்வளவு வேலை செய்ய பாருங்க. எவ்வளவு வேலை செய்யணும், அற்புதம் நம்முடைய வாழ்க்கையை காண்போம் என்பதை நினைச்சு பாருங்க. ஆகவே இந்த ஜூலை மாதம் அது எப்பேற்பட்ட சூழ்நிலை வரட்டும், எந்த 3வது ஆளவற்றும் 4வது ஆளவற்றும் எங்கன்னா வந்தா போதும். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இடைவிடாமல் அது ஒன்று மட்டும் செய்யும் போது இடைவிடாமல் ஏசாமி கூட ஒரு பாடு வருகிறது என்று தெரிஞ்ச உடனே கெச்சமனே தோட்டத்துக்கு போய் முட்டி போட்டு ஆண்டவர்